மலர்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக மார்னிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு பெட்லாம் தட்டி விட்டுட்டு பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். சண்டே மார்னிங் 8:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்துட்டு ஆல்ரெடி வாஷ் பண்ண பாத்திரம் நிறையா இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காஃபி போடலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைட்டாக தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் மூடில் தான் இருக்கேன். என்னோட சண்டே மார்னிங் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் தான் நினைக்கிறேன். நார்மல் டேஸில் என் மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும்னா, காலையில் 6 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்லாம் செஞ்சுட்டு ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ணிவிட்டு என் பையனுக்கும் பேக் பண்ணி அனுப்பணும். இப்படி தான் டெய்லி போகும். சண்டே அவங்களுக்கு மட்டும் ஹாலிடேயில் எனக்கும் தான், அதனால் நான் பொறுமையாக தான் குக் பண்ண போகிறேன். நான் காலையில் கிச்சனுக்குள்ளே வந்தேன்னு நைட்டு ஊற வச்ச பாதாம் சாப்பிட்டுட்டு காஃபி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி டிவியில் வந்து சாங் தான் போட்டுட்ருந்தேன். நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தோம். எனக்காக அவங்க ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபன்னியாக தான் ஒரு பாட்டு வந்து டெடிகேட் பண்ணுவாங்க. நானும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சாங் வந்து டெடிகேட் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி மாறி மாறி வச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். என் பையனுக்கும் நாட்டு சக்கரை போட்டு பால் ஆற்றி வச்சுருக்கேன். சூடாக இருக்கனால 6 டன் வச்சுருக்கேன். நாங்கள் குடிச்சு முடிச்சுட்டு அவனுக்கு ஆற்றி கொடுத்துருவேன். சாட்டர்டே வந்து அவனுக்கு ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். அதனால் இன்றைக்கி காலையிலே வந்து எண்ணெய் தான் தேய்ச்சிருந்தேன். எந்த அளவுக்கு மழை பெஞ்சதோ இப்போ அதோட வெயில் வந்துருச்சு. நல்ல வெயில் காலையிலேயே. அதனால் அவனுக்கு நல்ல எண்ணெய் தேய்ச்சி தலையை வாரி விட்டுட்டேன். ஃப்ரைடே வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸு அப்படியே இருந்துச்சு. எல்லாத்தையும் கையோட மடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு மடிச்சிட்டு இருந்தேன். என் பையனும் வந்து என் கூட அப்படியே விளையாடிக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தான். இப்படி தான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் போச்சு டைம் எங்களுக்கு. மடிச்சு வச்ச ட்ரெஸ்லாம் அந்த பிளேஸில் எடுத்து வச்சுட்டு வீடெலாம் வந்து பெருக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெட்ரூம்லாம் நீட்டாக பெருக்கிட்டு அப்புறம் ஆல் கிச்சன்லாம் பெருக்கிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, சப்பாத்தி முட்டை தொக்கு தான் பண்ண போகிறேன். அது சிம்பிளாக செஞ்சிடலாங்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த வேலைலாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வீடெலாம் பெருக்கி முடிச்சுட்டு கையோட கிச்சனை லைட்டாக தொடச்சி விட்டுட்டேன். கிச்சன் எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். இருந்தாலும் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிட்டு தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சப்பாத்திக்காக கோதுமை மாவு எடுத்திருந்தேன். நான் வந்து 2 பேருக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு சால்ட்டு, அது கூட கொஞ்சமாக ஆயில். ஆல்ரெடி டைம் ஆனாலும் நான் உடனே சப்பாத்தி செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் தான் வச்சுருந்தேன். ஹாட் வாட்டர் ஊற்றி பிணையும் போது மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். காலையில் சப்பாத்தி சுட்டாலும் ஈவினிங் வரைக்கும் அந்த சாஃப்ட்னஸ் வந்து குறையாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். முட்டை தொக்குக்காக 2 தக்காளி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு செஞ்சிடலாம். டக்குன்னு செஞ்சிடலாம், முட்டை இருந்தால் போதும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விட்டுருக்கணும். நல்லா வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் 1 கரண்டிக்கு சேர்த்தா போதும். ஏன்னா முட்டை உடச்சி ஊற்றிட்டு மிளகுத்தூளும் நான் சேர்ப்பேன். அவ்வளோதான். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி வந்து 1/2 டம்ளருக்கு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த மிளகாத்தூள் வாசனை போகிறதுக்காக. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கணும். எண்ணெய் அந்தளவுக்கு நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். முட்டை ஊற்றுற உடனே அது மேலே மிளகுத்தூள் வந்து லேசாக தூவிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு முட்டையோட ஸ்மெல் வந்து அதிகமாக வராது. 10லேருந்து 15 நிமிஷம் போதும் இந்த முட்டை தொக்கு செய்கிறதுக்கு. சப்பாத்தி மட்டும் இல்லை, ரைஸு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் தூவி விட்டுன்னு கை விடாமல் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருந்தோன்னா இருக்கிற தண்ணியில் வற்றி இந்த மாதிரி முட்டை தொக்கு வந்து ரெடி ஆயிரும். நான் முட்டை தொக்கு ரெடி பண்ணிக்கிட்டு சப்பாத்தியும் வந்து தேய்ச்சிட்டேன். கல் நல்லா சூடாயிடுச்சு. ஒவ்வொரு சப்பாத்தியாக போட்டு எடுத்துடணும். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர நம்ம வந்து சப்பாத்தி போட்டோன்னே எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு 2 பக்கமும் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஆயில் சேர்க்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். கல் நல்லா சூடாக இருக்கணும். ஒரு சப்பாத்தியை 3 வாட்டி தான் திருப்பணும். ஃபஸ்ட்டு 2 வாட்டி, 3ஆவது வாட்டி ஆயில் விட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி திருப்பி எடுத்துட்டா போதும். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டிவி பார்த்துக்கிட்டே 3 பேரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். காலையில் காஃபி போட்டது இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ண பாத்திரம்லாம் சிங்கில் அப்படியே இருந்துச்சு. எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு கிச்சனையும் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து 10:30க்கு தான் சாப்பிட்ருக்கோம். அதனால் லஞ்ச் வந்து லேட்டாக தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் லஞ்ச் வந்து குக் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஏன் சண்டே மார்னிங் ரொட்டீன். நீங்கள் இந்த சண்டே எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை.